Hi student, this is Silamba Max Tuition 12th standard example 12.19. Using the equivalence property, show that P biconditional Q logically equivalents to P and Q or negation P and negation Q. This is the number in the proof pananum. Okay, so the first thing the proof copy pannidren to prove the place la P biconditional Q logically equivalents to P and Q or negation P and negation Q. Okay, so now first thing LHS எடுத்துக்கிறேன். See LHS la நமக்கு P biconditional Q is logically equivalents to, we know that நம்ம previously இங்க solve பண்ணியிருக்கோம். So roughly write பண்ணுறேன். Example 12.18 ல P biconditional Q வை நம்ம எப்படி ஈக்குவல் பண்ணியிருக்கோம்னா P conditional Q and Q conditional P ன்னு டெரிவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதை நாங்கள் ரைட் பண்ணுறேன். ஸோ P conditional Q and Q conditional P. ஓகே, see இது from example 12.18 and one more example 12.17 ல P conditional Q வை நம்ம எப்படி லாஜிக்கல் ஈக்குவல்ஸ் பண்ணியிருக்கோம்னா negation P or Q. ஓகே, ஸோ இந்த பிளேஸில் இங்கே P conditional Qக்கு negation P or Qன்னு ரைட் பண்ணுறேன். இந்த இடத்துல and இங்கேயும் negation Q or Pன்னு ரைட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது ஃப்ரம் எக்ஸாம்பிள் 12.17ல இருந்து. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற டேர்ம் ஆஸ் இட் இஸ் நெகேஷன் P ஆர் Q அண்ட் இந்த செகண்ட் டேர்முக்கு காம்படிட்டிவ் லா அப்ளை பண்ணுறேன். அதனால் இங்கே P ஆர் நெகேஷன் Qன்னு சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ இதுதான் காம்படிட்டிவ் லா. See roughly இந்த சைடில் ரைட் பண்ணுறேன். P or Q is logically equivalents Q or P and one more P and Q is logically equivalents Q and P. இது ரெண்டுமே காம்படிட்டிவ் லா. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே அண்ட் கேட் ஆர் கேட் இது ரெண்டுமே இருக்கிறதுனால நான் இங்கே டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ணுறேன். எனவே இந்த சைடில் நான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் அப்ளை பண்ணுறேன். P R Q and R. ஸோ எக்ஸ்டர்னலில் R இங்கே ப்ராக்கெட்குள்ளே and இருக்கிறதுனால கேன் பி ரிட்டன் ஆஸ், இது ஒவ்வொரு டேர்மாக எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ P R Q இப்போது இந்த and எக்ஸ்டர்னலில் வந்துடும். ஒன்ஸ் அகெயின் P R Rன்னு எழுதணும். அண்ட் ஒன் மோர் P and Q R Rஆக இருந்ததுன்னா லாஜிக்கலி ஈக்குவலன்ஸ் டு P and Q. இப்போது இந்த R எக்ஸ்டர்னலில் வரும், P and Rன்னு சொல்லணும். ஓகே, ஸோ இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ். இந்த பிளேஸில் இன்டர்னலில் R இருக்குது, எக்ஸ்டர்னலில் and இருக்குது. அப்போது கேன் பி ரிட்டன் ஆஸ் நெகேஷன் P and இந்த என்டர் டேர்ம் P R நெகேஷன் Q. இப்போது இந்த R வந்து எக்ஸ்டர்னலில் வந்துடும். ஒன்ஸ் அகெயின் மறுபடியும் இப்போ Q and P R நெகேஷன் Q. ஓகே, ஒன்ஸ் அகெயின் அப்சர்வ் திஸ் எக்ஸ்டர்னலில் and இன்டர்னலில் R. பாருங்கள், எக்ஸ்டர்னலில் அண்ட் இன்டர்னலில் R இருந்ததுன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போது இந்த பிளேஸில் நம்ம அப்ளை பண்ணதும் டிஸ்ட்ரிபியூட்டிவ். ஸோ இங்கே பை டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது இந்த பிளேஸில் ஒன் செகண்ட் மறுபடியும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்ளை பண்ணும்போது நெகேஷன் P அண்ட் P. இப்போது இந்த இன்டர்னலில் இருக்கிற R எக்ஸ்டர்னலில் வந்துடும். இப்போ நெகேஷன் P அண்ட் நெகேஷன் Q ஃபஸ்ட் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ இந்த R ஆஸ் இட் இஸ். இப்போ இந்த பிளேஸ்லையும் எக்ஸ்டர்னலில் அண்ட் இன்டர்னலில் R. அப்போ இங்கே டிஸ்ட்ரிபியூட்டிவ். அப்போ Q அண்ட் P. இப்போ இந்த R வந்து எக்ஸ்டர்னலில் வந்துடும். மறுபடியும் இங்கே Q அண்ட் நெகேஷன் Q. ஓகே, ஸோ இங்கே யூஸ் பண்ணதும் டிஸ்ட்ரிபியூட்டிவ். ஸோ அதனால் பை distributive law. Okay,
நெக்ஸ்ட்டு சி இந்த பிளேஸை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ இந்த P 2 கேசஸ் வரலாம். ஒருவேளை இந்த Pன்றது ட்ரூவாக இருக்கலாம், ஃபால்ஸாக இருக்கலாம். இது ட்ரூவாக இருக்கும்போது இது ஃபால்ஸ், இது ஃபால்ஸாக இருக்கும்போது இது ட்ரூ. ஓகே, சிமிலாரிட்டி தான் இங்கேயும். இப்போது இது ட்ரூ ஃபால்ஸ் ரெண்டு கேஸ்லையும் வரலாம். இது ட்ரூவாக இருந்ததுன்னா இது ஃபால்ஸ், இது ஃபால்ஸாக இருந்ததுன்னா இது ட்ரூ. இங்கே பிட்வீனில் ஆப்ரேட்டர் வந்து AND கேட். AND கேட்டில் என்னது, ரெண்டுமே ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டாக இருந்ததுன்னா மட்டும்தான் ட்ரூ. பட் இந்த பிளேஸில் பார்க்கும்போது ஒன்று ட்ரூவாக இருந்ததுன்னா ஒன்று ஃபால்ஸ் வரும், இங்கே ஃபால்ஸாக இருந்ததுன்னா இங்கே ட்ரூ வரும். அப்போ எப்படி பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று தான் ட்ரூவாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஒரு வேல்யூ ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டாக இருந்து AND கேட்டுக்குள்ளே அதுக்கான ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா இது கான்ட்ரடிக்ஷனாக மாறிடும், அதாவது ஃபால்ஸ். ஒருவேளை இதே கேஸை இது ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டாக இருந்து OR கேட்டுக்குள்ளே அதுக்கான ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்ணோன்னா இது டாட்டாலஜியாக சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ இதுக்கு நேம் என்னென்னா காம்ப்ளிமெண்ட் லா. ஸோ இந்த பிளேஸ்லையும் நான் இப்போ அதை அப்ளை பண்ண போகிறேன். எனிவே இது கான்ட்ரடிக்ஷன், ஸோ ஃபால்ஸ். ஆர் இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற டேர்ம் ஆஸ் இட் இஸ், நெகேஷன் P அண்ட் நெகேஷன் Q. இப்போ ஆர் இந்த பிளேஸ்லையும் இப்போ Q அண்ட் P ஆஸ் இட் இஸ் ஆர். இப்போது இதுவும் நமக்கு கான்ட்ரடிக்ஷன்ன்றது கிளியர். ஓகே, இப்போது இது எதுலேருந்து எடுத்தோம்னா காம்ப்ளிமெண்ட் லா. கொஞ்சம் லாஸ் எல்லாம் மெமரி பண்ணிக்கோங்க. ஓகே, நவ் இந்த என்டையர் டேர்மை சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் P-ஆ கன்சிடர் பண்ணலாம், லைக் திஸ். இந்த பிளேஸ்லையும் ஓகே, வி ஹவ் ஐடென்டிட்டி. ஸோ இது கொஞ்சம் கிளியராக பாருங்கள், ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இதில் தான் மிஸ்டேக் மேட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆர் கேட்டில் டாட்டாலேஜியாக இருந்தது அப்படின்னா அவுட்கம் வந்து டாட்டாலேஜியாக வரும். இப்போது இதே ஸ்டேட்மெண்ட்டை நான் AND கேட்குள்ளே போகிறேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் AND கேட்குள்ளே டாட்டாலேஜியாக இருந்ததுன்னா அவுட்கம் இந்த ஸ்டேட்மெண்ட்டு வெளியே வரும். ஓகே, இப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆர் கேட்குள்ளே இங்கே நம்ம கான்ட்ரடிக்ஷனாக இருந்ததுன்னா இப்போ ஸ்டேட்மெண்ட் வெளியே வரும். இதே கேஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் AND கேட்குள்ளே கான்ட்ரடிக்ஷனாக இருந்ததுன்னா அவுட்கம் கான்ட்ரடிக்ஷனாக வரும். ஸோ எந்த பிளேஸில் ஸ்டேட்மெண்ட் அவுட்கம் வருதுன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். AND கேட்குள்ளே டாட்டாலேஜும் ஆர் கேட்குள்ளே கான்ட்ரடிக்ஷனும் இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் அவுட்கம்ஸ் வரும். மற்ற பிளேஸில் ஆர் கேட்டில் இங்கே டாட்டாலேஜி இருந்தால் டாட்டாலேஜி, இங்கே கான்ட்ரடிக்ஷன் இருந்தால் கான்ட்ரடிக்ஷன் வந்துடும். ஓகே, எனிவே இதை நம்ம இங்கே லிங்க் பண்ணும்போது PR ஃபால்ஸ். ஸோ PR ஃபால்ஸ்ன்றது இந்த பிளேஸில் இருக்குது. எனிவே ஸ்டேட்மெண்ட் தான் அவுட்கம்ஸாக வரும். ஸோ இந்த பிளேஸில் ஸ்டேட்மெண்ட்ன்றது நெகேஷன் P அண்ட் நெகேஷன் Q. ஓகே, ஆர் இப்போ இதுவும் பாருங்கள் PR ஃபால்ஸ் தான். ஸோ இங்கே PR ஃபால்ஸ்னும் போது இந்த பிளேஸ்லையும் நமக்கு ஸ்டேட்மெண்ட் தான் வரும், Q அண்ட் P. ஓகே, ஸோ இந்த லாக் நேம் வந்து ஐடென்டிட்டி. ஓகே, பட் த டெரிவேட்டிவ் ஃபஸ்ட்டு நமக்கு இந்த Q + P இருக்குது. ஸோ அதனால் இதை இங்கே காம்படேட்டிவ் லா யூஸ் பண்ணி இதை சேஞ்ச் பண்ணிடுறேன். எனிவே இங்கே Q அண்ட் P ஆர் நெகேஷன் P அண்ட் நெகேஷன் Q. ஒன்ஸ் அகைன் இப்போது இது காம்படேட்டிவ் லா, ஸ்டில் இட் இஸ் நாட் கிளியர். ஏன்னா நமக்கு இங்கே Q அண்ட் P இருக்குது. மறுபடியும் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது P அண்ட் Q ஆர் நெகேஷன் P அண்ட் நெகேஷன் Q-ஆ சேஞ்ச் ஆகிடும். ஃபைனலி நம்ம காம்படேட்டிவ் லா யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, லெஃப்ட் சைடில் நமக்கு P பை கண்டிஷனல் Q. இதுதான் நமக்கு தேவையான டெரிவேட்டிவ். என்ஸ் ப்ரூவ்ட். தேங்க்யூ.